வீட்டிற்குள் கேட்ட அலறல் சத்தம். உள்ளே சென்று பார்த்தால் இரத்தக்களரி. கொடூரமாக இறந்து கிடந்த மூவர். ஒற்றை இரும்பு கம்பியால் 3 பேரின் கதையை முடித்த பக்கத்து வீட்டுக்காரர். இவ்வளவு கொலைவெறிக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிற மருமகன் சொந்த ஊருக்கு வந்ததால வீடே கலகலன்னு இருந்திருக்குது. அக்கம் பக்கத்துல உள்ளவங்கலாம் கூட இந்த வீட்டுக்கு மருமகன் வந்தாலே விழா கோலமாகிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. கலகலன்னு இருந்த வீடு 2 நாள்ல துக்க வீடா மாறிடும்னு யாரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. கேரளா எர்ணாகுளத்துல சேந்தமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவுல 60 வயசான வேணு தன்னோட மனைவி உஷா கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இவங்களுக்கு ஒரே ஒரு மகள் தான். அவங்க பேரு வினிஷா. வினிஷாவோட கணவர் ஜித்தின் போஸ் துபாயில வேலை செஞ்சிட்டு இருக்கிறதால வினிஷா தன்னோட பெற்றோர் கூட தான் இருந்திருக்காங்க. துபாயில வேலை செஞ்சிட்டு இருந்த ஜித்தின் போஸ் லீவுக்கு எர்ணாகுளத்துல இருக்கிற மனைவிய பார்க்க வந்திருக்காரு. அவங்களுடைய பக்கத்து வீட்டுல 28 வயசான ரித்து ஜெயினுங்கிறவன் குடியிருந்து வந்திருக்கான். இவன் மேல கொலை முயற்சி, பெண்கள் கிட்ட ஆபாசமா பேசினது, அடிதடின்னு ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கு. பெங்களூருல உள்ள ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருந்த ரித்து ஜெயினும் 2 நாளைக்கு முன்னாடி தான் சொந்த ஊருக்கு வந்திருக்கான். இந்த நிலையில சாயங்கால நேரம் வீட்டுல உள்ள வளர்ப்பு நாயை கூப்பிட்டுக்கிட்டு ஜித்தின் போஸ் வாக்கிங் போயிருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா அந்த நாய் பக்கத்து வீடான ரித்து ஜெயின் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. 2 வீட்டுக்கும் இடையில ஏற்கனவே சின்ன சின்ன தகராறு ஏற்பட்டிருக்கு. இதுல நாய் வேற வீட்டுக்குள்ள புகுந்ததால இதுதான் சரியான சான்ஸ்னு நினைச்ச ஜித்தின் போஸ் கிட்ட சண்டைக்கு நின்றுக்காரு ரித்து ஜெயின். அப்போ 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் நடந்திருக்கு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜித்தின் போஸ் சண்டையை மறந்துட்டு தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நடந்த தகராற மறக்காம பக்கத்து வீட்டுக்காரங்க மேல ஆத்திரத்திலேயே இருந்திருக்கான் ரித்து ஜெயின். திடீர்னு ஆக்ரோஷமான ரித்து ஜெயின் ஒரு பெரிய இரும்பு கம்பியை எடுத்துக்கிட்டு கொலை வெறியோட பக்கத்து வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருந்த ஜித்தின் போஸை அடிக்க பாஞ்சிருக்கான். அப்போ குறுக்க வந்த ஜித்தின் போஸோட மனைவி வினிஷா ரித்து ஜெயினை தடுத்திருக்காங்க. என்னையவே தடுக்கிறியான்னு சத்தம் போட்ட ரித்து ஜெயின் கையில இருந்த இரும்பு கம்பியாலேயே வினிஷாவோட தலையில ஓங்கி அடிச்சிருக்கான். இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த வினிஷா தலையில இருந்து ரத்தம் கொட்டி பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜித்தின் போஸையும் இரும்பு கம்பியால கண்மூடித்தனமா அடிச்சிருக்கான். குறுக்க வந்து தடுத்த வினுவையும் உஷாவையும் வயசானவங்கன்னு கூட பார்க்காம கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம காட்டு மிராண்டித்தனமா இரும்பு கம்பியாலேயே அடிச்சிருக்கான் அந்த கொடூரன் ரித்து ஜெயின். இந்த கோர தாக்குதல்ல வினுவும் அவரோட மனைவி உஷாவும் ஸ்பாட்லயே சரிஞ்சு விழுந்து துடிதுடிச்சு இறந்து போயிட்டாங்க. கை கால் தலையின்னு உடம்புல ஏகப்பட்ட இடத்துல காயம்பட்ட ஜித்தின் போஸ் ஹாஸ்பிட்டல்ல ஆபத்தான நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. 3 பேரை கொடூரமா கொன்னு போட்டுட்டு தப்பிச்சு ஓடுன ரித்து ஜெயினை போலீஸ் மடக்கி பிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. இவன் பக்கத்து வீட்டுல உள்ள பொண்ணுங்களை ஆபாசமா பேசுறது, கிண்டல் பண்றதுன்னு அடாவடித்தனம் செஞ்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. இது சம்பந்தமா அந்த ஏரியாவுல உள்ள பொண்ணுங்க அவன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உயிரிழந்த வினிஷாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தன்னை ஆபாசமா பேசி அவமானப்படுத்துறதா ரித்து ஜெயின் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கம்ப்ளைண்ட் மேல லோக்கல் போலீஸ் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல போலீஸ் தரப்புல இருந்து இன்னொரு தகவலும் சொல்லப்படுது. அதாவது இந்த ரித்து ஜெயின் மேல யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ண போனா அவன் வீட்டில் உள்ளவங்க ரித்து ஜெயினுக்கு மனநலம் சரியில்லை, அதனால தான் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டான், அவனை விட்டுருங்கன்னு சொல்றதோட அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டையும் காட்டி இருக்காங்களாம். அதனால தான் இத்தனை கம்ப்ளைண்ட் வந்தும் அவன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாம போச்சுன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. இப்போ ரித்து ஜெயினை பிடிச்சிருக்கிற போலீஸ் உண்மையிலேயே அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா இல்ல போலியா அப்படி ஒரு சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானாங்கிற கோணத்துல விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இந்த அளவுக்கு கொலை வெறியோட போய் 3 பேரை அடிச்சே கொன்னிருக்கானா? ஒன்று உண்மையிலேயே அவன் மனநலம் பாதிக்கப்பட்ட சைக்கோவா தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 குடும்பத்துக்கும் நடுவில் வேற ஏதோ பெரிய முன்பகை இருக்கணும்னு உறுதியா சொல்றாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். பிடிபட்ட ரித்து ஜெயின் கிட்ட தீவிர விசாரணை நடத்துறதுக்கு அப்புறம்தான் முழு உண்மையும் வெளியில வரும்.